கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கடந்த 5 மாதங்களை பிடித்து 6வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் அந்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களையும் ஆண்டவரே எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்துடைய இந்த 7வது நாளுக்காக, இந்த 1வது ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை விளங்க பண்ணுங்க, அன்பை விளங்க பண்ணுங்க, தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும். தேவ மகிமையின் பிரசன்னம் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மீதியான நேரத்தில் உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனின் மத்தியிலே செய்வதறியாதபடி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் விடுதலை உண்டாகும்படியாக, தெய்வீக சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே இந்த காணொலியின் மூலமாக சோதரம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களிலே சோதரம் அதிகமாக வீடுகளிலிருந்து ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவர் புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சீக்கிரமாய் கூடி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் வாசலை தேவன் திறப்பாராக. நம்ம அதிகமாக நம்ம ஜெபிப்போம். இந்த வேளையிலும் சில நிமிடங்கள் பாடி கர்த்தரை சோதரம் ஆராதனை சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சோதரன் பர்ஷம் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க சோதரம் கிருபை செய்யும். கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் வீட்டுக்குதான இடங்களிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது. சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கு. நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து. யாரெல்லாம் ரொம்ப வேதனையோடு நெருக்கங்களோடு இருக்கிறீங்களோ உங்கள் அருகிலே கர்த்தர் இருந்து உங்களை கர்த்தர் ரட்சிக்கிற விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஆகாரின் தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். நம்ம தனிமை என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற அவர் தேவனாக இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி தந்தார். இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஆகாரின் தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணில் துடைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி
என் கதறலை கேட்டார், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எதிர்காலம் இல்லை என நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில், எதிர்காலம் இல்லை என நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில், புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார், புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார். நான் நினையாத இடத்தில் வைத்தார், என்னை எட்டாத இடத்தில் வைத்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். என் கண்ணீர் துடைத்தார், என் கதறலை கேட்டார், என் கண்ணீர் துடைத்தார், என் கதறலை கேட்டார், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றி திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எதிர்காலம் இல்லை என நான் என் மனதிற்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில், எதிர்காலம் இல்லை என நான் என் மனதிற்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில், புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார், புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார். நான் நினையாத இடத்தில் வைத்தார்,
தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கை நீரூற்றை திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. நம்ம கதறி எழுத நேரமெல்லாம் இந்த கரத்தை நீட்டி நம்ம தூக்கி எடுத்த தேவன். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே. இந்த பாடலை பாடி நம்ம ஜெபத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலில் தொடுவோம் சுகத்தை பெறணும், கட்சியில் தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலில் தொடுவோம் சுகத்தை பெறணும், கட்சியில் தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுருவோம் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுருவோம் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காணியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காணியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியினாலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பணுமே. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. திருவெல்லாவும் அக்கினி நதி என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். திருவெல்லாவும் அக்கினி நதி என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட
நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாரி நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, ஆமென். பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கிடுமே, நான் மூழ்கிடுமே, ஆவி நதியிலே மூழ்கிடுமே. நிரம்பிடுமே, நான் நிரம்பிடுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆமென். வல்லமையாலே நிரப்பிடுங்க. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. எல்லா விதமான சூழ்நிலையிலும், எல்லா விதமான நெருக்கங்களிலும், வியாதிகளிலும், போராட்டங்களிலும் நமக்கு ஒரே தீர்வு தேவ பிரஸ்தனத்தினால் மாத்திரம்தான். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கும் போது, தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை அந்த இடத்தை நாம் நிரப்பும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறவராக இருக்கிறார். நடுக்கடலில் சீசர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். பெரிய கொந்தளிப்பு, அவர்களை அழைத்து போட வேண்டும் என்று சொல்லி தீவிரப்பட்ட போது இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுடைய மகிமையின் பிரசனம், தேவன் அந்த இடத்துல கடந்து வந்தார். எந்த நெருக்கத்தில், எந்த விதமான சூழ்நிலை எங்களை விடுவிக்க யார் கூடும், இந்த சூழ்நிலை யார் எங்களை தப்புவிக்க கூடும் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு இருக்கிறீர்களா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னை விடுதலையாக்குங்க என்று சொல்லும் போது அவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் ஒரு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். பொருளாதார நெருக்கங்கள் இருக்கலாம், சரீர பலவீனங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்ததான கேள்விக்குறிகள் எல்லாம் ஆண்டவர் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா. வேறு சொல்ல அவர்களை விசாரிக்கிறானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன்.
அதனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம் என்று கேள்விக்குறேன். எல்லாவற்றையும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறதாப்பா, என்ன செய்வது தெரியவில்லைப்பா, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவருக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா ஈரே. அவருடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளப்படும், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளப்படும். இது எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே, இது எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே என்று பயத்தோடு இருக்கிறீங்களா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, நான் எதுக்கு கலங்கணும்? நீங்க என்னோடு கூட இருக்கும்போது நான் எதுக்கு கலங்கணும்? நான் எதுக்கு மனவேதனைப்படணும்? நீங்க தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாத நிறைந்திருக்கிறப்பா. அவர் நமக்கு பயப்படுறோம்னா அவர் மேல விசுவாசம் இல்லாதவளா இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம இருதயங்கள் அடிக்கடி கலங்கி கொண்டிருக்கிறதுனா இயேசு நடத்துகிறது மேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லிதான் இவர் அப்படிதான் அர்த்தம். நீங்க நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களிடத்துல முழு விசுவாசத்தோடு இருக்கிற, நம்பிக்கையோடு இருக்கிற சொல்லுங்க ஆண்டவர். நேர்த்தியா நடத்தவா எல்லா மகிமை, எல்லா கனமே, எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில ஒரு விசை கூட உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாட்களில் வீடுகளிலிருந்து அதிகமாக ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரன் தனி ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் அதிகமாக சோதரம் ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். சோதர கர்த்தருடைய நாம இப்போ கடந்த வாரத்திலே நாம் தாழ்ச்சி அடைவது இல்லை, யாருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்த்தோம். 3 காரியங்கள். சோதர கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. 2வது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்துல நாம் ஆண்டவர் நேரம் ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்துல தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்த்தோம். தரித்திரர்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர்களை குறைபடாதபடி நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். சொதமையாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய மகிமையாய் நடத்துவாராக. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கி எழுதின புஸ்தகம் சோதரம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று வேதத்திலே வாசிக்கும். இந்த நாட்களிலே, இந்த கால வேளையில காலங்கள் என்கிறதான சோதரம் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். சோதரம் பிரசங்கில் ஏற்கனவே வாசித்தது போல அவர் சகலத்தையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சகலமும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சகலமும் நேர்த்தியாய் செய்திருக்க அதனதன் காலத்திலே. சோதரம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. அங்க சொல்லப்படுது ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. 8வது வசனத்துல வாசிக்கும் போதும் சோதரம் அங்கே சொல்லப்படுகிறது சோதரம் ஒவ்வொரு காலம் உண்டு. சோதரம் அங்கே சொல்லப்படுது பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சோதரம் விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அதை கிழிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஞானி அந்த காலத்தை குறித்து மிக தெளிவாக விளங்கிக் கொள்வதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒரு விவசாயியை பார்க்கும்போது விவசாயி எல்லா நேரத்திலும் அவனுக்கு விதைக்கிற காலமா இருக்காது. விதைக்கிற காலம் ஒரு குறிப்பிட்ட காலம். அதுபோல சோதரம் அறுவடையின் காலம் ஒரு குறிப்பிட்ட காலம். விதைத்தாதான் அறுவடை செய்ய முடியும். சோதரம் எப்படி அவன் விதைத்ததை கம்பீரமாக அறுவடை செய்வானோ அதே போல தேவ சமூகத்தில் நாம் சோதரம் விதைக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். நேரத்தை செலவு பண்ணும் போது ஆண்டவர் காலங்களை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதுபோல சோதரம் கோடை காலங்கள், மழை காலம், மாரிக்காலம் என்று சொல்லி பல காலங்களை நம்மளால கிடைக்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக சில காலங்களை குறித்து வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவன் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தமிழத்தில் அன்பு வருகிற பிள்ளைகளுக்கு சோதர வேதத்திலிருந்து சில காலங்களை குறித்து சில ஆலோசனைகளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவது பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகத்துல சோதரம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். இங்க பாருங்க, முதலாவது பார்க்கும்போது தேவன் குறித்திருக்கிற ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் குறித்திருக்கிற ஒரு காலம் உண்டு. அந்த தேவன் குறித்திருக்கிற காலத்தை சோதரம் நாம் கண்டுபிடிப்பதற்கு சில வேளைகளை காலதாமதமாகலாம். வாழ்வு காலம் தாழ்வு காலம் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. அதை மனுஷன் கண்டுபிடியான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? சோதரம் அதை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருப்பதை பார்க்க முடியுது அல்லவா? அது போல சோதரம் தேவன் குறித்த ஒரு காலம். இன்னும் விளக்க வேண்டும் சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லி. ஏற்ற காலம், தேவன் குறித்த காலம், ஏற்ற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். ஏற்ற வேலையை, ஏற்ற காலங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனையோ முறை, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லப்பா, நான் எனக்கு என்ன தருவீர் என்றெல்லாம் கேட்டிருக்கு. அவன் அழுது புலம்புற நாட்கள் உண்டு. எத்தனையோ ஜனங்கள் அவனை நிந்தையால் பேசியிருக்கிறான். மெய்யான தேவனை ஆராதிக்கிறானே, இவனுக்கு ஏன் குழந்தை இல்லை என்று சொல்லி நிந்தையான வார்த்தைகளை சொல்லி இருக்க கூடும். ஆனால் அதெல்லாவற்றை பார்க்கலாம், ஆண்டவர் ஏற்ற வேளையை, ஒரு ஏற்ற நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர், ஏற்ற வேளை, ஏற்ற காலம், ஏற்ற காலம் வாழ்ந்து வரையிலும் வேதம் சொல்லுறது அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. எனக்கு தான் ஒண்ணு செய்யலையே, எனக்கு தான் அற்புதம் நடக்கலையே, நான் இந்த ஆண்டவரை இத்தனை வருஷம் ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார் என்று சொல்லி, ஒண்ணுமே செய்யவில்லை என்று சொல்லி அவரை விட்டு தூரமாய் போய்விடாதீர்கள். அடங்கி இருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அடங்கி இருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் சோதரம் உயர்த்தும்படியோட பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க. அடங்கி இருக்கணும். பெற்றோருக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடங்கி இருக்க வேண்டும். நான் இதுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சொல்றோம், வேதம் சொல்லுகிறது அவருக்கு அடங்கி இருங்க, தேவனுக்கு அடங்கி இருங்க, அற்புதம் நடக்கும். விசுவாசத்துல உறுதியா இருங்க. எலியா ஜெபம் பண்ணும்போது
ஒரு கடுகளவு ஒரு ஒரு உள்ள கையளவு மேகத்திற்காக அவன் அடங்கி இருந்து ஜெபம் பண்ணினான். முதல்ல பாரு, இரண்டாவது பாரு, மூன்றாவது பாரு, ஏழாவது முறை ஒரு உள்ள கையளவு மேகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏற்ற வேளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். உண்மைதான். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ கிரீடத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. விரும்பினது வரும்போது ஜீவ கிரீடத்தை போல இருக்குமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏற்ற வேளை எல்லாவற்றும் ஒரு வேளை வைத்திருக்கிறார். நாம் எதற்கு அவசரப்பட்டு நாம் அதை குலைத்து விடக்கூடாது. பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் ஏற்ற வேளையில, தேவன் குறித்த வேளையில அது மகிமையாய் நடத்துவார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து சோதர வேதத்தில் பார்க்கும்போது ஞானி சொல்லுகிறார். சோதர பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல அங்கே 2 காரியத்தை சொல்லப்படும். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு. வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு, மனுஷன் தனக்கு பின் வருவதை ஒன்றும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இங்க 2 காலம். முதலாவது பார்த்தோம், தேவன் குறித்த காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. சோதர வேத வசனத்தை கேட்கும் போது கவனத்தோடு கேட்கணும். அங்க சமையல் பண்ணியிருக்கேன், அங்க அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. சரியா? முழு கவனத்தோடு ஆண்டவர் சமூகத்துல அந்த 1 மணி நேரங்கள் 1.5 மணி நேரங்கள் ஒரு ஆராதனைக்காக நாம் எப்படி செலவு பண்ணுகிறோமோ அதே பயபக்தியோடு இருக்கும்போது ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். சோதரன் சரியா? இந்த காரியங்களை பார்க்கிற மற்றவங்களுக்கு போதனம் உண்டாகும், மற்றவங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. சோதரன் ஒரு இடத்துல 10 கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சோதரம் சொல்றாங்க, அப்படி செய்யறாங்க, இதை வந்து வாங்குங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா? ஆண்டுடைய வார்த்தை மேல் கவனம் செலுத்துகிறோமா? மனுஷன் 40 மாத்திரமே தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். சோதரன் நம்ம அதுல நம்ம சுயமா நிற்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்க தேவன் கிருபை தருவாரா? இங்க பார்க்கும்போது வாழ்வு காலம், தாழ்வு காலம். இங்க 2 காலத்தை பார்க்கிறது. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்தீரு. நம்முடைய வாழ்க்கையில வாழ்வு காலம் இருக்குதுங்க. எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்லி இருக்காதுங்க, என்ன குடும்பம் என்று சொல்ல, என்ன வேலைன்னு சொல்லாதீங்க. நான் எவ்வளவு தூரம் சம்பாதித்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சொல்ற அதெல்லாம் விட்டு ஆண்டவரே என்னை வாழ்வு காலத்திற்காக நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்தது. இந்த வாழ்வு காலம் எப்போ இருக்குது என்பது தெரியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க. சோதரம் எல்லா வருஷத்தோட நாட்களை பார்க்கும்போது ஒரு வாழ்வு காலம், வாழ்ந்து சுகித்திருந்த நாட்களை பார்க்க முடியும். யோசேப்பு ராஜாவுடைய அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு நேராக உயர்த்தப்படுகிறார். தானியேல் உயர்த்தப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்ந்து ஒரு மகிமையாக நடத்தப்படுறாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுகிறார். எஸ்தருடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியும். ரூத்துடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியும். ஆண்டவரை உண்மையா நேசித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வாழ்வு காலங்கள் உண்டு. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். வாழ்வு காலம், தரித்திரங்கள் மாறி, சாபங்கள் மாறி, போராட்டங்கள் மாறி நாம் சுகித்திருக்கிற நாட்கள். அந்த நாட்களை வேதம் சொல்கிறது, வாழ்வு காலத்திலே நீ நன்மை அனுபவி. நன்மையானது சோதரம் நீ அனுபவிக்கிற காலங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள அவர்கள் வாழ்ந்து சுகித்திருந்தார்கள் வேதம் சொல்கிறது.
இந்த வாழ்வு காலங்கள்ல ஆண்டவர் நம்மளை நல்ல மேன்மையா வைத்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சோதரம் வாசிங்க. சோதரம் பைபிளை சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க எல்லாரும் பைபிளை திருப்பணும். சரியா? சோதரம் சொல்லுகிற வசனத்தை நீங்க திருப்பி பார்க்கணும். அங்க பார்க்கும்போது 69ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:13 வாசிங்க. சோதரம் அங்கே அனுகிரக காலம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். அனுகிரக காலம், வாழ்வு காலத்துல நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்தா இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதில்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, அன்னைக்கிற காலத்துல நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நல்ல நமக்கு நல்ல அனுகிரகம் இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல ஆராதிக்கணும், நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஊழியத்தை செய்யணும். அன்னைக்கிற காலத்துல உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சிலவங்க நெருக்கத்து நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஆனா நல்ல வசதி ஆயிட்டோம்னா ஆண்டவரை கூப்பிடுவதெல்லாம் குறைந்துடும். நமக்கு தான் எல்லாமே இருக்குது, நம்ம எதுக்கு கூப்பிடணும், நம்ம எதுக்கு ஆராதிக்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. அன்னிக்கிற காலத்துல நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னிக்கிற காலத்துல உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சொல்லுங்க. ஏன்னா அநேக நேரங்கள்ல அன்னிக்கிற காலத்துக்கு பிறகு ஒரு நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. யோபுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்க முடியும். நல்ல உயர்ந்த நிலைமையில நல்ல செழிப்போடு இருந்தார். ஆனா அதுக்கு பிறகு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில சோதரம் அப்படியே தன்னை காத்துக்கொள்ள கிருபை தந்தார். அதே சங்கீதத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க. அன்னைக்கிற காலத்துல உம்மை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அடுத்து ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளாக தாவீது தன்னுடைய சங்கீதத்துல பாடுவதை பார்க்கும்படி வாசிங்க. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு எகிப்திலிருந்து என்னை தூக்கிவிடும். என்னை பறிக்கிறவர்களின் என்றும் நிலையா ஜலத்தின் என்றும் நான் நீங்கும்படி செய்யும். பாருங்க, ஒரு நெருக்கத்திலிருந்து என்னை தூக்கி விடுங்கப்பா. போய் சொல்லுகிறார், தென்றல் மெதுவாக அடித்தது, நல்லாதான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஈரோக்குலியன் என்கிறதான ஒரு கடுங்காற்றை மோதிட்டு. சில வேளைகள்ல நல்லா இருக்கும் போதே நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தை விடக்கூடாது, ஆராதனை விடக்கூடாது, சோதர குடும்ப ஜெபங்களை விடக்கூடாது, தனிப்பட்ட ஜெபங்களை விடக்கூடாது. நாம் அதற்கென்று சொல்லி நேரத்தை நாம் ஒதுக்கி நாம் ஜெபிக்க நாம் ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கிருபையை தேவன் நமக்கு அதிகமாய் தருவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் போது நல்ல ஆண்டவரை துதிக்கணும், நல்ல ஆர்ப்பரிக்கும் போது தேவ மகிமையை தேவன் அதற்கு தருகிறார். இதே பொருளாதாரத்துல பார்க்கும் போது சோதரம் வேலை செய்ய நமக்கு நல்ல பலனை, நம்ம நல்ல திடனை, நல்ல ஆரோக்கியத்தை தேவன் நமக்கு தரும்போது பொருளாதாரத்திலே சோதரம் நாம் கையில வருகிற பணத்தை எல்லாம் வீணாய் செலவு பண்ணிடக்கூடாது. எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாம் சேமிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். வாழ்வு காலத்திலே நீ என்ன செய்ய அனுபவி, அதே நேரத்தில் எதிர்காலத்துக்காக சேமிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்கிறோம். இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த திடகாத்தான பலன் எனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இருக்கும், 20 வருஷத்துக்கு பிறகு நான் இதே போல வேலை செய்வேன் என்பதை நான் சொல்ல முடியாது. வாழ்வு காலத்துல உனக்காக சில பணங்கள், சில ஆதாயங்கள் வரும்போது நீ அது எதிர்காலத்துக்காக நீ சேமித்து வைக்கிற கிருபைகளை கட்ட உனக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், நல்ல வாழ்வு காலத்துல நீ எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும்.
எறும்ப பாருங்க, ஒரு மழைக்காலம் வரப்போகிறதுன்னு சொல்லி தனக்கு கிடைக்கிறதுல ஒரு பகுதியை அது எதிர்காலத்துக்காக அந்த ஆகாரங்களை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா மழைக்காலம் வரும்போது ஒரு தாழ்வுக்கான எனக்கு வரப்போகிறது, நான் வெளியே போக முடியாது, நான் வெளியே போனா அது எனக்கு ஆபத்தா மாறிவிடும், என்னை சோதரம் அந்த மழை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும். அதற்காக மழை வரும்போது மழை காலத்தில் என்னால நான் பட்டினியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதற்காக அது தன்னை சேகரித்து வைக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வு காலங்கள் நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் தாழ்வு காலங்களில் சோதரம் வாழ்வு காலங்களோட பொருளாதாரங்களை சேகரித்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அதிகமாக தந்திரம் நடத்தாண்டவர் போதுமானவராக இருக்கிறார். சோதரம் அடுத்த பகுதியை பார்க்கும்போது வாழ்வு காலத்தை பார்க்கிறோம். தாழ்வு காலம் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காலம், தாழ்வு காலம். பிரசங்கின் புஸ்தகம் 7:14 வாசிக்கிறோம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்து கொண்டிரு, நீ சிந்தனை செய்து கொண்டிரு. தாழ்வு காலங்கள் நெருக்க வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவர் இப்படி எல்லாம் ஆச்சரியமாக நடத்தினா, இப்படி எல்லாம் என் தேவையை சந்தித்தார். சிந்தனை செய்ய. சில குடும்பத்துல சோதரம் தாயா நல்லா உதவி செய்து பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஒரு சகோதரி நல்ல பிள்ளைகளை படிக்க, தங்கச்சி மேல நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுப்பாங்க. அவருடைய மூத்த சகோதரர்கள் அவருடைய இளைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து நல்லா பிரயாசப்பட்டிருப்பாங்க. குடும்பத்தில் நல்லா கஷ்டப்பட்டு பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி வைத்திருப்பாங்க. ஆனா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த அம்மா செய்த எல்லாம் மறந்துடும், அந்த சகோதரன் செய்த எல்லாம் மறந்துடும், அந்த மூத்த சகோதரி செய்த எல்லாம் மறந்துடும். எல்லாம் மறந்துட்டு அவன் எனக்கு என்ன செய்துட்டான், அவன் இருக்கிறது ஒன்றுதான், இல்லாம இருக்கிறது ஒன்றுதான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவங்களுக்கு மனவேதனைப்படுத்திடுவாங்க. ஆனா வேதம் சொல்லி உனக்கு நெருக்க வரும்போது நீ சிந்தனை செய், நீ சிந்தனை செய். அவங்க செய்த நன்மைகளை யோசித்து பாரு, அவங்க செய்த நன்மைகளை யோசித்து பாருங்க. நாங்க எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என் பலவீனத்தில் எனக்கு எவ்வளவு உதவி செய்தாங்க. நான் பொருளாதாரத்தில் மிகவும் கஷ்டப்படும் போது அவர்களுக்கும் நெருக்கம் தான், அவளுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் எனக்கு உதவி செய்தார்களே நினைச்சு பாருங்க. சோதரம் அப்பொழுது அவங்க மேல குறை சொல்ல மனசு வராது. சோதரம் நம்ம கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. தாழ்வு காலத்துல நீ சிந்தனை செய், தாழ்வு காலத்துல நீ சிந்தனை செய்து கொண்டு ஆண்டவரே இந்த நெருக்கமான சூழ்நிலையில எங்களை ஆச்சரியமா நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. முறுமுறுக்காதீங்க. யோபுடைய வாழ்க்கையில சோதரம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில அவன் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கலைங்க. ஆண்டவர் நன்றி சொல்றேன், ஆண்டவரே நன்மை அனுபவித்து நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ. இன்னைக்கு இந்த இருதயம் எத்தனை பேருக்கு இருக்குது, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வாயிலிருந்து வருகிறது? சோதரம் சிந்தனை செய்யுங்க. இதில் எரேமியா சொல்லும் போது எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபத்து காலம், அதாவது தாழ்வு காலத்தை இன்னொரு வகையில் சொல்ல போனா அது ஆபத்து காலம். வாசிங்க எரேமியா 2:27. சோதரம் அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை லட்சியம் என்கிறார்கள். ஆபத்து காலத்துல என் முகத்தை காட்டல, எங்க முதுகை காட்டலாங்க. சோதரம் எனக்கு முகத்தை காட்டல, என் முதுகை. அந்த ஆபத்து வந்த உடனே எங்களை லட்சியம் என்று கூப்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சோதரம் ஒவ்வொரு நாட்களும் ஒன்று போலவே நாம் இருந்து பழக வேண்டும். முக நாடிகள் வேறுபட்டு கசப்பான காரியங்களை இதயத்துக்குள்ள வர விடக்கூடாது. சோதரம் ஆபத்து நேரம் மாத்திரம் ஆண்டவர் நோக்கி, இந்த தாழ்வு காலத்துல மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடக்கூடாது. அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. அதை நான் சொல்லுவேன், அது ஒரு பிச்சைக்கார அனுபவம்.
பசிக்கிற நேரம் மட்டும் எனக்கு தாங்க, மற்றபடி எனக்கு கண்டுக்கிட மாட்டாங்க. வாழ்வு காலத்துல அனுபவிக்கணும், தாழ்வு காலத்துல நம்ம சிந்தனை செய்யணும். எனக்கு இந்த நெருக்கங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாறி மாறி வருவது உண்டு. வேதம் அதை மிக தெளிவாக சொல்லுகிறது. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்தது, தாழ்வு கால சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் எதிராக வைத்திருக்கிறார். மனுஷன் தனக்கு பின்னாக வருவதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் எதிரெதிராக வைத்திருக்கிறார். எப்ப நம்ம வாழ்ந்திருக்க போகிறோம், எப்ப நமக்கு தாழ்வு வரும் என்பது தெரியாதுங்க. அதனால ஒவ்வொரு நாட்களும் அதை நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் நாம் வாழ்வு காலத்திலையும் நமக்கு வாழ்வு வந்த உடனே ரொம்ப பெரிதான உயர்ந்த நிலைக்கு பெறக்கூடாது. ஆண்டவரே, என்னை உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இது என்னால் உண்டானதல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே. தாழ்வு வரும்போதும் ஆண்டவரே கர்த்தர் என்னை இதை அனுபவித்திருக்கிறீங்கப்பா. சீமையை தூசிக்கும் போது தாவீதை பார்த்து கொடுமையான தோசி, இது கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறேன். உள்ளம் உடைந்து சோர்ந்து போயிடக்கூடாது, மனம் உடைந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளை எக்ஸாம் எழுதுறோம், பரீட்சை எழுதுகிறோம், மார்க் அதிகமாக எதிர்பார்ப்போம், கிடைக்கிறதில்லை. சில வேளை ஃபெயில் ஆகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையே போனதான் நினைக்க கூடாது. இதுலையும் ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறார். பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், சில வேலைகளில் சோதனம், சில வேலைகள் இருக்கலாம், உடைந்து போகிற, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல அதிகமாய் பேசாதபடிக்கு அதிகமாய் துதிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. சோதனம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த சங்கீதம் 9:9 வாசிங்க. சோதனம். நெருக்கப்படுகிற காலத்துல அவரே எனக்கு தஞ்சம், நெருக்கப்படுகிற காலத்துல அவரே எனக்கு தஞ்சம் என்று சொல்லுவதை பார்க்க வேண்டிய வாசிங்க. சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்கள் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சம். நெருக்க வரும்போது ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஆண்டவர் ஏன் இப்படி அப்படியெல்லாம் முறுமுறுக்க கூடாது. நெருக்க வரும்போது ஆண்டவரே எனக்கு நீங்க தான்ப்பா தஞ்சம், எனக்கு என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாம இருக்கிறப்பா. இந்த வியாதி சூழ்நிலையில, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில, இந்த பொருளாதாரத்துல ஆண்டவர் என்ன செய்வது தெரியலப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு தஞ்சம் என்று சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வழி வாசலை திறக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நாட்கள் அவரே எனக்கு தஞ்சம். யோபுடைய வாழ்க்கையில பார்க்க நெருக்க வரும்போது அவரோடு கூட வழக்காடாதபடிக்கு அவரிடத்திலே கெஞ்சுகிறான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய நெருக்க வரும்போது ஆண்டவரோட வழக்காடுகிறோமா, இல்லாவிட்டால் அவரை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? மல்கியால வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, மல்கியா 1:8 வாசிக்கும், அவரை நோக்கி கெஞ்சுக்கு, அப்போது அவர் நமக்காக இறங்குகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. கெஞ்சம், ஆண்டவரே குற்றங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி கெஞ்சுகிற அனுபவத்தை ஆண்டவர் தரும். 3 காலங்களை பார்த்தோம். தேவன் குறித்த காலம், வாழ்வு காலம், தாழ்வு காலம், கடைசியாக ஒரு காலத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அதாவது சோதரம், ஆண்டவர் நியாய தீர்ப்பின் காலத்தை ஒன்று வைத்திருக்கிறார். பிரசங்கியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சோதரம், அங்கே நியாய தீர்ப்பு காலம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். பாருங்க, நியாய தீர்ப்பு நாள், நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் உண்டு. சோதரம், அந்த நாளுக்காக யாரும் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆதாமிலிருந்து
எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக பிறந்த ஆதாமுடைய சந்ததி ஒவ்வொருவரும் தங்கள் வரிசையிலே அவனை நன்மை செய்யும் போது அதற்கான நன்மைக்கான ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தீமை செய்யும் போது தீமைக்கான நியாய தீர்ப்பு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க செய்கிறாங்களா, அவங்க போறாங்களா, அவங்க ஆராதிக்கிறாங்களா, அவங்க பண்றாங்களா என்று சொல்லக்கூடாது. நாமே பாதுகாத்துக் கொள்கிற நியாய தீர்ப்பு நாளுக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல. அல்லேலூயா. யாரையும் பார்க்க முடியாது, யாரும் பரிந்து பேச முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்காக உள்ள உலகங்கள் ஆயத்தப்பட வேண்டும், விசுவாச பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சோதரன், நியாய தீர்க்கப்படுகிறோம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை செய்யாமல் இருக்கும்போது பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கிறது. நியாய தீர்க்கிற ஒரு நாள் உண்டு, நியாய தீர்ப்பின் காலம் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு நம்மளை தப்பித்துக் கொள்ள, அவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்வோம். நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவான். அல்லேலூயா. நம்ம நர்மலங்கள் படிச்சோ பண்ணுவோம். அந்த காலத்துல சோதரம் நம்மிடத்துல சொல்லப்பட்டதான வார்த்தையை அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். சோதரம் யாருக்கு செய்கிறார், எப்படி செய்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவன் குறித்த ஒரு காலம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் குறித்திருக்கு. இந்த நெருக்கம், இந்த பிரச்சனை இருக்கிறீங்களா, தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதற்காக நீங்க அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்க, முறுமுறுக்காதீங்க. தேவ சமுதிர காத்திருக்கும் தேவன் ஏற்ற காலத்தை உயர்த்துகிறார். வாழ்வு காலத்தில் அனுபவி, தாழ்வு காலத்தில் சிந்தனை பண்ணிக்கொண்டு வாழ்வு காலத்துல சோதரம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் அதிகமாக செவிக்க துதிக்கு கிருபை செய்வார்கள். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்வோம், விண்ணப்பம் பண்ணுவோம். கடைசியாக நியாய தீர்ப்பு காலத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடுங்க, விட்டு விடுங்க. ஆண்டுடைய பிரசன்னம் நம்மளை நடத்துவதாக. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில இந்த வார்த்தையினால பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா துதியும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் நெருக்கமான சூழலிருந்து ஒரு விடுதலை நாட்கள் நாங்கள் காத்திருக்கிறோம். அற்புதங்களை செய்க. எங்கள் அதிகாரிகளுக்காக, எங்களை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை, நல்ல திட்டங்களை தேவன் கொடுப்பீராகப்பா. சமாதானமா தேசத்திலே ஆளுகையை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிழும், எல்லா கனம், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமா எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைகளோட பரிசுத்தம் ஒவ்வொரு கூட நம்முடைய வருகை மட்டும் எப்பொழுது சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் காட்டுவார். இதை நீங்க இதை பாருங்க, பார்த்து மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. சோதரர் ஒரு லைக் போடுங்க. ஆண்டவருடைய பிரதான கிருபை தான். பிரைஸ் தி லார்ட்.